தெற்கு மாவட்டம் அதாவது கழக தோழர்களை முன்னணி தோழர்களை சந்திப்பாக வந்திருக்கின்றோம். சந்தித்து கழக வளர்ச்சி ஆக்கப்பூர்வமான பணிகள் எப்படி செய்வது என்ன செய்வது என்ற கருத்துக்களையும் ஆட்சியுடைய சாதனைகளை கொண்டு செல்வது சம்பந்தமாக ஆட்சியுடைய சாதனைகள் மக்களுக்கு சென்றிருக்கிறது, என்ன குறைகள் இருக்கிறது என்ற ஆய்வு செய்வதற்காகவும் இங்கே வந்திருக்கின்றோம். காலையில் இப்போ அந்த மாவட்டத்தில் இப்போ இந்த கருத்துக்களை கேட்க வந்திருக்கின்றோம். வேற என்ன அப்புறம் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லதான். ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதிகாரத்துக்கு மீறி அமலாக்கத்துறை தன்னுடைய அதிகாரத்தை வரம்புக்கு மீறி ஒரு அரசுடைய ஒன்றிய அரசுடைய தூண்டுதல்னா அதுக்கு ஆணைக்கிணங்க பணியாற்றுகிறார்கள். யாருமே குற்றம் உச்சநீதிமன்றமே சொல்லுகின்றார்கள், யார் மீது குற்றமோ அவர்களை விசாரிக்காமல் அவர் தொடர்பு எல்லாத்தையும் அரசை அவர்களே கண்டித்திருக்கிறார்கள். இது மக்கள் கண்டிக்கக்கூடிய காலம் 26ஆம் ஆண்டு 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கண்டிப்பார்கள். இப்போ உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சிருக்கிறது. அவருடைய நடவடிக்கை அவர்கள் கொல்லைப்புறமாக திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே சாதனைகளை இது போன்ற வீண் பழியை சுமத்துகின்றார்கள் என்பது உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கின்றார்கள். இது மக்கள் உணர்ந்து கொண்டிருப்பார்கள், நீங்களும் செய்வார். கண்டிப்பாக 2026 ஒரு விடிவு காலம் இதுக்கு வரும். முதல்வருடைய டெல்லி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்க கட்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, என்ன எதுக்காக போகிறாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயம். இவர் திடீர்னு சட்டமன்றம் நடக்குது, எடப்பாடி பழனிசாமி போன முறை அது திடீரென்று போனது. இது நிதி கூட்டம் அழைப்பின் பேரில் போகின்றார்கள். இது யாரும் கூட போல, எடப்பாடி கூட யாரும் போல ஒரு காரு மாறி சென்றார்கள், பதுங்கி சென்றார்கள். அமித்ஷாவை பார்த்துட்டு அப்புறம் போய் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வராங்க. அதிமுக ஆஃபீஸை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அதிமுக ஆஃபீஸ் அமித்ஷா வீட்டிலே இருக்குது. இது அது அவர்கள் போனது, இதை நாங்கள் போவது, முதலமைச்சர் போவது நிதி ஆயோக்கு நிதியை வாங்குவதற்கு, நிதியை உரிமையை கேட்பதற்கு, நிதியை வாங்குவதற்கு, நிதியை உரிமையை நம்முடைய உரிமையை கேட்பதற்காக அவர் செல்கின்றார்கள். இவர்கள் புற வழியாக சட்டமன்றம் நடக்கும்போது அவர் சட்டமன்றத்தில் பேசுவது, பாஜகவை கண்டித்து பேசுவது, அவருடைய அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள்லாம் பாஜகவை கண்டிக்கிறார்கள். ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், கழகத்தை அந்த கட்சியுடைய பொறுப்பில் இருந்தவர், நான் இந்த பிஜேபியால் சேர்ந்து தான் தோற்று போனேன் என்று புலம்பிய மறுவாரம் இங்கே கூட்டணி நடக்குது. காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுபோல் கொல்லைவாசல் வழியாக போகவில்லை, இது நேரடியாக விமானம் ஏறி அதிக அழைப்பின் பேரில் நிதி ஆயோக் கூட்டம் உலகறிஞ்ச விஷயம், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். ஆக இது பார்த்துக்கணும். சார், எல் முருகனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சார், மத்திய அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பல்வேறு வழக்குல சார்கள் அதிகமா இருந்தாங்க, இப்ப டாஸ்மார்க் வழக்குல தம்பிங்க அதிகமா இருக்காங்க, இப்ப தம்பிங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு கேள்வி வைக்கிறார் சார். சார்னா என்னன்னு தெரியல, தம்பிங்கன்னு தெரியல, அவங்களா பேசிக்கிறாங்க. இது இப்போ தான் உச்சநீதிமன்றம் நாங்கள் சொல்லணும்னு தெரியல, இப்போ உச்சநீதிமன்றம் இப்போ வழங்கியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இடி ஏன் ஒரு ஆள் குற்றம் சுமத்தவரை விசாரிக்க வேண்டும், ஏன் ஒரு நிறுவனத்தை விசாரிக்க வேண்டும், ஏன் சிந்திக்க வேண்டும் என்று அவர்களே கொட்டு வைத்திருக்கிறார்கள், அவரே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். முருகனுக்கு எனக்கு தெரியும், முருகனுக்கு தான் தெரியும். அது பாமக வராங்கன்னா அவங்க எப்படி கூட்டணிங்கிறது எப்போ எப்படி வேணாலும் அமையும். ஆனால் இப்போ இருக்கின்ற கூட்டணி இப்போ நிலையான கூட்டணி, இது கொள்கைக்காக இருக்கின்ற கூட்டணி. இப்போ கொள்கையுடன் உள்ள இது இப்போ வரல, நேற்று வரல, முந்தாள் வரல,
கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளமாக இந்த கூட்டணி நிறைந்து கொண்டிருக்கிறது. வலுவான கூட்டணி. இப்போ அதோட இப்போ குமுதம் குமுதம் வந்து ரிப்போர்ட்டை வந்து திமுகவை எதிர்த்து தான் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அவங்களே ஒரு கருத்து கணிப்பு 159 இடங்களில் வெற்றி பெறும் என்று, நாங்கள் 234 வெற்றி பெற வேண்டும் என்று தான் இந்த கூட்டத்தை கூட்டுக்கிறோம். சார், அப்போ இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழைக்காலங்களில் வந்து நெல் மூட்டைகள் அடைந்து வீணாகுது சார். இல்லையா, இப்போ மழைக்காலம் இதுவரையில் இப்போ வந்து கடந்த காலத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும், இப்பயும் நிகழ்காலத்தையும் பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் நெல்லை பிடித்து ஆண்டு கணக்காக மாத கணக்காக அவர்கள் மூட்டையை கிராமத்திலே அங்கங்கே வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போ நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் வந்து விவசாயிகளை வாங்கிய நெல்லை உடனடியாக அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், குடோனுக்கு செல்ல வேண்டும், பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டு, அந்த அதே போல் கூடுதலாக இது போன்ற இப்போ பர்மனெண்ட்டாக ஷெட்டும் கட்டுவதற்கு உத்தரவிட்டு, அதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் சென்ற வாரம் நம்முடைய வேளாண் துறை அமைச்சருடைய உத்தரவின்படி இங்கே திருவண்ணைநல்லூரில் கூட அந்த இதை திறந்து வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது திறந்து வைத்து இப்பொழுது அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதற்கு முழுக்க உதவி செய்தவர் அவர் தான். அதற்காக ஒரு சுற்றுச்சுவர் மதில் கட்டுவதற்கும் இந்த இதில் நிதி ஒதுக்கி இருக்கிறார் வேளாண்மைத்துறை அமைச்சர். அரகண்டநல்லூர்லேயும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக கட்டுறதுக்கும் வேளாண்மைத்துறை அமைச்சர் மாவட்டத்தின் சார்பில் வேளாண் துறை சார்பாக வணிகத்துறை சார்பாக செய்யணும்.